ஓகே, காலையில் என்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பண்ணலாம். திருமணத்தோட லக் என்ன? இருவர், அது சொல்லுங்க, இருவர் ஒருவராக வேண்டும். அதான் வந்து திருமணத்தோட லக்கு. ஏன்? தேவன், திரியேக தேவன் மூவர் ஒருவராக இருப்பது போல் கணவனும் மனைவியும் ஒருவராகி அவரோட மாடெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டணும். ஓகே, அந்த அவரை போல் நம்ம இங்கே வாழ்ந்து காட்டணும். அப்போ வந்து அவர் யார் என்று நம்ம மற்ற ஜனங்களுக்கு பிரதிபலிக்கணும். அப்போ திருமணம் என்பது ஒரு சுவிசேஷமாக ஆண்டவர் கருதுகிறார். அப்போ இந்த திருமணம் தான் ஃபஸ்ட்டு சர்ச், உப்பும் ஒளியுமாக இந்த சமுதாயத்துக்கு இருக்கணும். சரி, உப்புன்னு சொன்னால் உப்போட மெயின் கேரக்டர் என்ன? உப்போட மெயின் என்னம்மா? கெட்டு போகாமல், இட் ஸ்டாப்ஸ் டிகே அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. போது இந்த இப்போ இப்போ ஒரு திருமணம், நல்ல திருமணம் இருந்துச்சுன்னா அவங்க சுற்றி இருக்கவங்களாம் பார்த்து, இப்போ இவங்கனால, உங்கள் பேர் என்னங்க? உங்கள் பேர் ஜெய் கணேஷ் அண்ட் திவ்யா. இப்போ ஜெய் கணேஷ் திவ்யா மாதிரி அருமையான கப்பல் இருக்காங்க, இவங்கள மாதிரி நம்மளும் வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்லெஸ் ஹெல்ப்லெஸ், அது ஹோப் இல்லாத, நம்பிக்கை இல்லாத ஒரு தம்பதியருக்கு நீங்கள் நம்பிக்கை தரும் ஒரு தம்பதியராக வாழ்வது தான் உப்பு. ரைட்? நம்ம மற்ற கப்பிள்ஸ்க்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்குறோம், ஹோப் அண்ட் ஹெல்ப் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட உடன்படிக்கையின் உறவு, அதை உடன்படிக்கையின் உறவாக ஆண்டவர் வைக்கிறார். ஏன்னா இது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உறவு. அவர் ஃபஸ்ட்டு நிறுவனம் அல்லவா? நம்ம ஃபஸ்ட்டு கிடைக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷியஸில். ஆண்டவர் வந்து இதை ஃபஸ்ட்டு நிறுவினார். அந்த நிறுவனத்தை அவருக்கு ரொம்ப பிடிச்சது, அவருடைய சாயலை பிரதிபலிக்கல ஒரு விஷயம். இது உடன்படிக்கையின் உறவாக வைத்திருக்கிறார். 3 காரியங்களே ஆண்டவர் வெறுக்கிறான்னு பார்த்தோம். என்னெல்லாம்? நம்பிக்கை துரோகம், வன்முறை, தள்ளிவிடுதல். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஓகே, அப்போ அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு நிறைய தீர்மானங்கள் நம்ம எடுக்க வேண்டி இருக்கும். ஸோ அந்த தீர்மானங்களை நம்ம எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனால் கர்த்தர் நம்மை வந்து அப்படியே அம்போன்னு விடுற தேவன் கிடையாது. இது இப்படிதான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து லாவை கொடுத்து நம்மளால செய்ய முடியாத மாதிரி அவர் வச்சில்ல. அவருடைய சட்டதிட்டங்களை ஆண்டவர் தந்தாலும் நம்மை செய்வதற்கு வேண்டி நம்மை ஊக்குவிக்கிறதுக்கு பல காரியங்களை ஆண்டவர் சொல்லித்தரார். சரிங்களா? அப்போ இருவர் ஒருவர் ஆகணும் அப்படின்னா உடல் அளவில், உள்ள அளவில், மனதளவில், ஆவிக்குரிய அளவில், சமுதாய அளவில் நம்ம ஒன்றாகணும். ஃபிசிக்கலி, இமோஷ்னலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் சோஷியலி we need to become one. என் துணையை இந்த 5 வகையில் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஆகணும்னா இந்த 5 வகையில் என் துணை, என் மனைவியை புரிந்து கொள்ளணும், என் கணவனை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் ஆண்டவர் சொல்லித்தர்றாரு எப்படி புரிஞ்சுக்கணும்னு. அப்படி எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தரும்போது அதை கற்றுக்கிட்டோன்னா இருவர் ஒருவராகிறது ஈஸி இல்லையா? ஈஸி. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் அந்த கிருபையை நம்மளுக்கு வச்சிருக்கிறார். எப்படி இப்போ உணர்ச்சி வகையில் எப்படி ஒன்றாகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நான் என் கணவனோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கிறது, அவர் என்னோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். தேவன் இந்த அன்பின் மொழிகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லை என்றால் அவனுக்கு தேவனை அறியான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். யாருக்கு அன்பு இல்லையோ அவனுக்கு தேவனை அறியான். ஓகே, அப்படின்றத வாசிக்கிறோம். அப்போ அன்பு, உணர்ச்சியில் அன்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? அப்போ அந்த அன்பு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது, ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு பேசிக் நீட் என்ன? உணவு, உடை, இருப்பிடம். ஒரு மனுஷனோட பேசிக் உணர்ச்சி பூர்வமான தேவை என்ன? அன்பு. சரிங்களா? அப்போ ஆண்டவர்
அன்பாகவே இருக்கிற தேவன் நம்மளுக்கு அன்பை கொடுத்துருக்கிறாரு. அன்பு கொடுத்து நம்ம அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்றதுக்குள்ள திராணியை கொடுத்துருக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு அன்பு வேணும். யாராவது சொல்ல முடியுமா எனக்கு அன்பே தேவையில்ல, நான் அன்பு இல்லாமலே நான் வாழ முடியும் அப்படின்னு இருக்க முடியுமா? எல்லாருக்குமே டு பி லவ்ட் அண்ட் ஐ எம் அக்செப்டட், யாராவது என்னை நேசிக்கும் போது தான் என்னை ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன் அப்படின்ற ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். புரியுதுங்களா? அன்பு பெறவும் அன்பு கொடுப்பதற்குமா தான் நம்ம ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கிறார். அவர் அன்பாகவே இருப்பதனால் என்னையும் அப்படிதான் படைத்திருக்கிறார். அவருடைய சாயல்ல உருவாக்கி நம்மை வெளிப்படுத்துறதுக்கு அப்படி வச்சிருக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த கான்செப்ட நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக வேண்டிதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிலே நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அது நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்மளை ஆண்டவர்ல நிலைத்திருக்கிறதுக்காக வேண்டி ஆண்டவர் நம்மளை உருவாக்குன விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூளையில இருக்கிற நியூரான்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகுற இடம். இந்த நம்ம மூளையிலோட பேசிக் யூனிட் நியூரான் சொல்லுவாங்க. இந்த படம் பாருங்க இல்லையா, இந்த ப்ளூவா இருக்கிறது தான் நியூரான்ஸ். இந்த சிலந்தி பூச்சி கூடு மாதிரி இருக்கும். 2 சிலந்தி பூச்சி கூடு அப்படி ஜாயின் ஆகிற இந்த மஞ்சள் கலர் இருக்கு பாருங்க, அது பேர் தான் சினாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இந்த நியூரான்ஸுக்கு அன்பு அதிகமாக தேவைப்படுது. ஓகே, அன்பு நல்லா தேவை. ஒரு மனுஷனுக்கு கிடைச்சதுன்னா அவன் தலையில், அவன் பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் நல்லா கனெக்ஷன் ஆகும். அப்படி கனெக்ஷன் ஆகும்போது எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும்னா, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், எனக்கு பயங்கர ஒரு செக்யூரிட்டி இருக்கு, எனக்கு சாதிக்கலாம், இந்த உலகத்தில் நான் சாதிக்கலாம், ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படி இருக்கும். சரிங்களா? இப்போ அன்பே இல்லை கிடைக்கலன்னா அந்த மனுஷனோட பிஹேவியர் வேற மாதிரி மாறும். அன்பு கிடைக்கிறவனுக்கு நிறைய ஹோப் இருக்கும், சாதிக்க முடியும், அவன் மேலே நம்பிக்கை அவனுக்கு அதிகமாக இருக்கும். அதே அன்பு கிடைக்காத மனுஷனுக்கு ஏண்டா வாழ்கிறோம், வாழ்க்கையே வெறுத்து போகுது, செத்து தொலைஞ்சா நல்லா இருக்குமே. இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ், ரைட்? அன்பு கிடைக்க முடியல, எல்லாம் பாசிட்டிவ் பிஹேவியராக இருக்கும். அன்பு கிடைக்காத சமயத்தில் நெகட்டிவ், ஆங்கர், டிப்ரெஷன், வரிஸ், கோபம், மற்றவங்களை பார்த்தா எரிச்சல். அப்போ ஆண்டவருக்கு தெரியும் நம்ம நியூரான்ஸ்க்கு என்ன வேணும், அன்பு வேணும். அப்போ ஆண்டவர் அதான் சொல்றாரு, என்னிலே நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல். நம்ம நியூரான்ஸ் அவரில் நினைச்சிருக்கும் போதுதான் நம்மளால செயல்படவே முடியும். ஏன்னா நம்மளுக்கு சுபாவ அன்பு இல்லை, அவர் தரும்போதுதான் நம்மளை அன்பு செலுத்துறதுக்கு முடியுது. அப்போ நம்ம அன்புக்காக படைக்கப்பட்டிருக்கோம். ஆனா என்னன்னா, நானே என்னை லவ் பண்ணிக்க முடியாது. நீங்களே உங்களை லவ் பண்ண முடியுமா? இன்னைக்கு உலகம் is talking about, lot of social media is talking about self love. ஆமா, pamper yourself, all is well for you அப்படின்னு தானே எல்லாம் சொல்லுது. pamper yourself தானே சொல்லுது. எவ்வளவு தூரம் நீங்க pamper பண்ணுவீங்க? நீங்க all is well நல்லா ஆயிடுமா? will everything be well? no, I love me னா லூசுன்னுவாங்க இல்லையா? அப்போ நானும் நேசிக்கப்பட வேண்டும். அப்போ நேசிப்பு என்பது பெறணும். ஆமா, பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நேசிப்பு, கொடுக்கும் பொழுதுதான் நேசிப்பு. நானே என்னைய கட்டி பிடிச்சிக்க முடியுமா? இன்னைக்கு சோசியல் மீடியா அதை சொல்லி தருது. நிறைய பேர் அதை ஜனங்க அதை நம்பின்னு இருக்கிறாங்க. இல்ல, என்னை நானே நேசித்து கொள்றதுக்கு என்னையவே நான் எல்லாமே எனக்கே செஞ்சுக்கணும், அந்த செல்ஃபிஷ்னஸ் சொல்லி தருது. இல்ல, இது கொடுக்கப்படும் பொழுது அண்ட் பெறப்படும் பொழுதுதான் அன்பை நீங்க உணர்வீங்க. சரி, அப்போ அப்படி இருக்கும்போது அன்பு கொடுக்கணும், அன்பு பெறணும்னு சொல்றோம். அன்பு 5 வகையில தன்னை வெளிப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், டீசல் கார், பெட்ரோல் கார்னு வச்சுக்கோங்க. டீசல் கார், பெட்ரோல் கார். எங்க ஹஸ்பண்ட் இவர் டீசல் கார். என் டேங்க்ல என்ன இருக்கும்? இவங்க பெட்ரோல் கார். இவங்க டேங்க்ல ஓகே. டீசல் காருக்கும் பெட்ரோல் காருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சரிங்களா? சரிங்களா? எல்லா கல்யாணமும் அப்படித்தான். முக்காவாசி
சில சமயம் தான் டீசல் பெட்ரோல்னு ஆகும். அப்படி ஆனாலும் பிரச்சனை தான். சரிங்களா? ஓகே. இப்போ 2 கல்யாணம் பண்ணி கல்யாண வாழ்க்கைக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். போற வழியில அவங்க டேங்க்ல இருக்க டீசல் காலியாகுது. எப்பா இந்தாங்க கொஞ்சம் பெட்ரோல் அன்பா ஊத்துறேன்ப்பா. ஏன்ப்பா வெடிக்கிறீங்க? அன்பா தானே ஊத்துனேன். இந்த இன்ஜின் டீசலுக்காக செய்யப்பட்டது, புரியுதா? நீ பெட்ரோல் ஊத்துனா வெடிச்சிடாது. சரி, உன் இன்ஜின்ல டீசல் ஊத்துறான், வேண்டாம்ப்பா, அப்புறம் என்ன ஆகும்? இன்ஜின் ஓடாது. அப்போ இதுல டீசல் தான் ஊத்துறோம், நீ பெட்ரோல் ஊத்துனா வெடிக்காது. அப்போ இந்த காரை நேசிக்கணும்னா நான் என்ன கத்துக்கணும்? டீசல் கொடுக்க கத்துக்கணும். இந்த காரை அவர் நேசிக்கணும்னா அவர் என்ன கத்துக்கணும்? பெட்ரோல் கொடுக்க கத்துக்கணும். இப்போ நல்லா கவனிங்க. காருக்கும் நம்ம வெஹிக்கிள்ஸ்க்கும் இன்ஜின் இருக்க மாதிரி ஒரு மனுஷனோட இன்ஜின் நம்ம ஹார்ட். சரிங்களா? அப்போ அதில் எரிபொருள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹார்ட்டோட எரிபொருள் லவ். அப்போ இதில் நம்ம எரிபொருள்னு சொல்ல முடியல, பெட்ரோலு, டீசலு, மண்ணெண்ணெய், கேஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஹார்ட்டுக்குள்ள எரிபொருள் லவ் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. தன்னை வெளிப்படுத்தும். உங்களுக்கு புரியுதா? பெட்ரோல் டீசல் மாதிரி ஆட்டம் 5 வகையில் தன் அன்பை வெளிப்படுத்தும். ஓகே. அதில் ஒன்று எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும், என் மனைவிக்கு ஒன்று முக்கியமாக இருக்கும். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம அன்பை பெறப்படுகிற இடத்துக்கு பேர் அன்பு தொட்டி. எனக்கும் தொட்டி இருக்குது, அவருக்கும் தொட்டி இருக்குது. எப்படி பெட்ரோல் கார் டீசல் காரில் நம்மளுக்கு டேங்க் இருக்கிற மாதிரி அன்பு தொட்டின்னு இருக்குது. அன்பு தொட்டியில் அன்பு நிரம்புனாதான் வெளியே வரும். ஏன்னா தண்ணி தொட்டி மாதிரி அவுட்லெட் இங்கே இல்லை. எங்கே இருக்கு? மேலே இருக்கு. திருமணமான பிறகு உங்களுக்கு எவ்வளவுதான் உங்க அப்பா அம்மா உங்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டினாலும் யாரோட அன்பு உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும்? திருமணமான பிறகு அம்மா அன்பு. யாரோட அன்பு அதிகமா? ஸ்பௌஸோட அன்பு, துணையோட அன்பு. சரியா? அப்போ நம்ம ஸ்பௌஸோட அன்பு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா தோணும். நம்மளை எவ்வளவு செல்லமா சின்னதுலேருந்து வளர்த்தினாலும். அப்போ திருமணத்துக்கு அப்புறம் கர்த்தருக்கு அடுத்து நம்மளுக்கு கிடைக்க யார்கிட்ட இருந்து அன்பு கிடைக்கணும்? நம்ம ஸ்பௌஸ் கிட்ட இருந்து. அப்ப பீட்டரால தான் என் தொட்டிய நிரப்ப முடியும். நான் என்னால தான் பீட்டரோட தொட்டிய நிரப்ப முடியும். புரியுதுங்களா? இதுல என்ன நல்லா கவனிங்க. எனக்கு பிடிச்ச அன்பு, ரைட், அதே அன்பு என் மனைவிக்கு பிடிக்காது, பிடிக்காம இருக்கலாம். அதே போல ஆனா என்ன பிரச்சனைனா, எனக்கு என்ன தேவைப்படுதோ, எனக்கு எந்த மாதிரி ஒரு அன்பு தேவைப்படுதோ அந்த அன்பை தான் இங்கே கொடுக்க பார்ப்பேன். அப்போ தான் சண்டே ஆகுது. புரிஞ்சுதா உங்களுக்கு? கொதிக்கிற எண்ணெயில் கடுகும் கருவேப்பிலையும் போட்ட மாதிரி எப்போ பாரு புருஷன் பொண்டாட்டி கிட்ட வந்தோன்னா படன்னு வெடிச்சுனே இருப்பாங்க. ஏன் வெடிக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது. நம்ம நிறைய பேர் யோசிப்போம், சே ஏன் நல்லாத்தான் இருக்கிறாங்க, ஏன் கிட்ட வந்தாலே சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த அன்பு தொட்டி நிரம்பல, அந்த தொட்டி காலியா இருக்கு. ராங்கான அன்பு கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இதுவும் சொல்றேன். எங்க ஊர்ல அருஸ்டோன்னு ஒரு முஸ்லிம் ஹோட்டல் இருக்கு. அங்க அந்த பரோட்டாவும் மட்டன் கறியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அந்த சின்ன சமோசா போடும், மட்டன் சமோசாவும் அந்த புதினா சட்னியும் கொடுப்பாங்க. அதுக்காகவே அந்த சின்ன வயசுலேருந்து அந்த ஹோட்டல் போவேன். கல்யாணம் ஆச்சு, சாலியை கூப்பிட்டு போனேன். பிள்ளைங்க பிறந்துச்சு. அங்கே போயிட்டு தான் பரோட்டாவும், வெளியே போனாலே பரோட்டா மட்டன் குருமா. என் பொண்ணுக்கு 8-9 வயசு ஆகும். ஒரு நாள் ரொம்ப அஜிடேட்டடாக உட்காந்துட்டு அந்த சாஸ் பாட்டிலெல்லாம் டக்குன்னு குத்திட்டு, என்னம்மாச்சு? ஒன்றும் இல்லை, அவள் இப்படின்னு ஆடிட்டே இருந்தான். என்ன தான் ஆச்சுன்னு சொல்லுண்ணா. அப்பா, இந்த ஹோட்டலில் தவிர வேற ஹோட்டல பாண்டிச்சேரியில் இல்லையான்னு கேட்டா. என்னது இந்த ஹோட்டலில் தான்? என்னம்மா இந்த பரோட்டாவா இந்த குருமா மாதிரி டேஸ்ட்டாக? உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், எங்களுக்கு பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் இந்த ஹோட்டலுக்கே கூப்பிட்டு வரீங்களே, எங்களுக்கு பீஸா பாஸ்டா அது வாங்கி கொடுங்கண்ணா. அப்போ பாருங்க, எனக்கு என்ன விரும்புகிறேனோ, எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் இங்கே திணிக்க பார்ப்பேன். உங்களுக்கு புரிஞ்சுது அந்த கான்செப்டு? அதே போல் எனக்கு என்ன அன்பு தேவைப்படுதோ அந்த அன்பை என் மனைவி கொடுக்க முடியல, அவங்களுக்கு வாந்தியாக இருக்கும். ஆமாம்,
அப்போ வந்து அவங்களுக்கு என்ன அன்பு தேவைப்படுதுன்னு நான் கண்டுபிடிச்சி அந்த அன்பு நாள் நான் பேசும் பொழுது அவங்க டேங்க்கு நிறையும். என்ன இதில் ஒரு இதுனா, என் மனைவி என் டேங்கை நிரப்பி வச்சுருக்காங்க, நான் என் மனைவியோட டேங்கை நிரப்பி வைக்கிறேன்னா, இப்போது பிரச்சனை என்ற ஒரு கல் இந்த டேங்க் உள்ள உழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும் வெளியே? என்ன வெளியே வரும்? என்ன இருக்குது உள்ள? என்ன வரும் வெளியே? அன்பு தொட்டி நிரம்பி இருந்தா பிரச்சனைகளை வரும்போது அந்த பிரச்சனை இல்லாம என்ன வெளியே வருது? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் படிக்கிறோமா? அதை படபடன்னு வாசிப்போம். ஆனா அந்த அன்பு தொட்டி நிரம்பி இருந்தா அந்த தாங்குவதற்குள்ள கிருபை நம்மளுக்கு இருக்கும். அதே தொட்டி காலியா இருந்தா உடையும், டொமால்னு சத்தம் கேட்கும், நிறைய சத்தம் கேட்கும். ஸோ அன்பு தொட்டியை நிரப்பி வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஆனால் நம்ம தொட்டியை நம்மளால நிரப்ப முடியாதுன்றதும் சொல்லிட்டோம். நம்ம தொட்டியை யார் நிரப்பலாம்? ஆண்டவர் நிரப்பலாம். அடுத்து நிரப்ப வேண்டியது யாரு? துணை. வேற யாரை வச்சும் நிரப்ப விடவும் கூடாது. இப்ப என்னன்னா, இந்த தொட்டி காலி ஆச்சுன்னா கல் வந்து விழுந்தா என்ன ஆகும்? சத்தம் கேட்கும். என்ன ஆகும்? ஒரே சத்தமா இருக்கும். அதான் வீட்டில் உள்ள சத்தமா இருக்கு, தொட்டி காலியா இருக்குது இல்லையா? அதே போல வந்து இந்த தொட்டி காலியா இருந்தாலும் டேஞ்சரு. ஏன் தொட்டி காலியா இருந்துச்சுன்னா, ஆஃபீஸ்க்கு போகிறோம், அங்கங்கே போகிறோம், இந்த ரோசி, சூசி, டேசி, பிரேசி, கிரேசி, லூசிலாம் இருக்கும். அவன் எல்லாம் பைப்பை வச்சு ரெடியாக இருப்பாங்க. சார் இந்தாங்க சார் பைப்பில் லவ் தரேன் அப்படின்னுவாங்க. எல்லாம் கிடையாது. என்ன இந்த காலத்து உலகத்தில் யாராவது தொட்டி காலியாக இருக்குதா? அதுக்கு ஆபீஸ்க்கே போக வேண்டாம்ப்பா, சோசியல் மீடியா சாட்லயே ஊத்துறாங்கல்ல, வாட்ஸ்அப்லயே வந்துடுது, ஊத்துறாங்க, இப்படியே ஊத்தினே இருக்கிறாங்க. அப்போ என் மனைவியோட இருதயத்தை பாதுகாக்க வேண்டிய வேலை என் வேலை. என்னோட இருதயத்தோட வேலை பாதுகாக்கிறது வேலை யாரு? யாருமா? என் வேலை. அப்ப அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பைபிள் அதான் சொல்லுது. தீத்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா, வயோதிப பெண்கள் வாலிப பெண்களிடம் வந்து எப்படி புருஷன்ட்ட அன்பா இருக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்லி கொடுக்கணுமா? கற்றுக் கொடுக்கணும். யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்? யங் வைஃப்ஸுக்கு ஓல்டர் உமன் சொல்லி கொடுக்கணும். அப்போ அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு தானே வருவது மாத்திரமல்ல, அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படின்னு சொல்லி நம்ம இப்ப கத்துக்க போறோம். சரிங்களா? எப்படின்னு கத்துக்கலாம். ஓகே எப்பா? நம்ம வீட்டுல ஒண்ணும் இல்ல தெரியுமா? என்னம்மா ஒண்ணு இல்லன்னு எப்ப பார்த்தாலும் ஒண்ணு இல்லையாம்மா? ஏன் இல்ல? என்ன இல்ல சொல்லு. எப்பா நம்ம வீட்டுல இல்லன்னா இல்லன்னு சொல்ல போறேன். நான் எப்பவுமா அப்படி சொல்றேன். என்னைய பார்த்து ஏன்பா இப்படி பேசுறீங்க? வீடு நிறைய திங்ஸ், ஃபேனு, டேபிள், பேக் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, ஷூஸ் இருக்கு, கடைக்கு போக அயர்ன் பாக்ஸ் இருக்குது, அயர்ன் பாக்ஸ் இருக்குது, மிக்ஸி இருக்குது, கிரைண்டர் இருக்குது. சரிப்பா, நீங்க ஃபேனை மத்தியானம் சாப்பிடுங்க, அந்த டேபிள நைட்டு சாப்பிடுங்க. ஃபேனு இப்படி பேச கூடாது. ஒண்ணு இல்லன்னா எனக்கு எப்படி தெரியும்? தின்னுங்க. ஒண்ணு இல்லன்னா எனக்கு என்ன தெரியும்? அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, சக்கரை இல்ல, சோம்பு இல்ல, சீரகம் இல்ல, கடுகு இல்ல, மிளகு இல்ல. எப்பா இந்த பேரெல்லாம் சொல்லாமலே உங்களுக்கு எல்லாம் தெரியுதுப்பா. அம்மா, உனக்கு ட்ரெஸ் இல்லன்னா எனக்கு சுடிதாரே இல்லன்னு சொல்றல, அரிசி இல்ல, பருப்பு இல்லன்னு சொல்ல வேண்டியது. எப்பா புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில வீட்டுல ஒண்ணும் இல்லைன்னா இதான் அர்த்தம். இதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா நீங்க எல்லாம் என்னப்பா? என்னப்பாவா? ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட உங்களை கட்டிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு என்ன தெரியுமா? அதேதான், சேம் டு மீ. புரியுதா? எது சொன்னாலும் புரியாத மாதிரி ஆக்ஷன் பண்ண கூடாது. நல்லா உனக்கு தெரியும்ல, ஒரு ஆண் கிட்ட பேசும்போது வந்து ஸ்பெசிஃபிக்கா பேசணும். ஆமா, ஸ்பெசிஃபிக்கா பேசணும். சொன்னா மாத்திரம் செய்யற மாதிரி. சரி, இப்ப இந்த பொருள் எல்லாம் வாங்கணும், வாங்க போய் வாங்கிட்டு வா. அதுவும் நான் தான் செய்யணுமா? இவ்வளவு நேரம் பேசினது என்னத்துக்கு பேசினேன் நானு? என்னத்துக்கு பேசணும்? வாங்க கடைக்கு வாங்க, போயிட்டு வரலாம். நீ போய் வாங்கிட்டு வந்தா என்ன? ஏங்க எல்லாமே சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, எல்லாமே சூப்பர் மார்க்கெட் தான். போனா வண்டி வச்சிருப்பாங்க வாசல்ல, தெரியும். அது அப்படி உருட்டிக்கிட்டே உள்ள போய் எல்லாத்தையும் எடுக்கணும். தலைமையில கூட எடுத்துட்டு போலாம். உருட்டிட்டே போறோம். ஆமா, ஒருத்தர் எடுப்பாங்க, ஒருத்தர் தள்ளுவாங்க. ஜாலியா பேசிட்டு அப்படியே சுத்தி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வரலாம். அங்க வரவங்க எல்லாம் ஜோடி ஜோடியா வராங்க.
ஈவன் கல்யாணம் ஆனாதவங்க கூட ஜோடி ஜோடியா வராங்க. உனக்கு ஏமா பொறாமையா இருக்குது அவங்கள பார்த்து? எனக்கு பொறாமை இல்ல. சரி, சூப்பர் மார்க்கெட் தான் லவ் பண்ற இடம்னு சொல்றியா? எப்பா நம்மளுக்கு இதுதான்ப்பா நேரம், புரிஞ்சா உங்களுக்கு சரி. நேரம் லவ் பண்ற இடம் சரி. ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றதுக்கு 2 பேர் எதுக்குமா? தனியா போய் வாங்கிட்டு வரதானே? இந்த அட்வைஸ்க்கா உங்ககிட்ட சொன்னேன். எப்ப பாரு ஒரு ஐடியா, ஒரு அட்வைஸ், இந்த அட்வைஸ் மலைய வச்சு என்னால தாங்க முடியல. ஆபீஸ் முடிஞ்சா 5:30 மணிக்கு வரேன். நான் வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணாத. அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு 5:30 மணிக்கு வந்து கூப்பிட்டு வீட்டுக்கு வரேன். இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் தான் நினைச்சது மாத்திரம் தான் செய்யணும். என்ன பண்றது? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சுட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அவங்கவுங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ. எங்கள் அப்பா என் தலையில் கட்டி வச்சிருக்காரு பார், சரியான ஆளு. 5 மணி ஆச்சு, வேற வெயிட் பண்ணுவா. ஆசையா கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, சண்டை போட்டு கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, ரோட்ல நின்னே முனைகினே இருப்பான். இவருக்கு ஏன் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது? லவ் பண்ணணும்னா எப்படின்னு கூட தெரியாதா? என்னத்தெல்லாம் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆபீஸ்ல எவ்வளவு வேலைன்னு பொண்டாட்டிங்களுக்கு புரியவே புரியாது. நம்மளும் தான் ஆபீஸ்ல வேலை செய்யறோம், இவங்க மாத்திரம் என்னமோ வெட்டி முடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் சொல்லிக்குவாங்க. கிங் 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 கிங். நம்ம வேலை செய்யறதெல்லாம் ஒண்ணுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. எங்கடா அவ எங்க பார்த்தாலும் கலர் கலர் இருக்காரு. ஏன் பொண்டாட்டி மட்டும் இங்கதான் இருக்கு, கடை வாசல் இங்க இருக்கு, நான் இங்க தானே நிப்பேன். எங்க சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க? உட்கார் உட்கார். நான் இருக்கும் போதே இந்த அளவுக்கு நீங்க சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. கீழே வை. கத்தாவே என்ன பேக் கியர் ராட் இடிக்குது, அப்படி வை. வாங்கி வைக்கிறதுக்கு தானே நான் கடையில இருந்து நான் தானே தூக்கிட்டு வந்தேன். டயர்டா தானே உட்கார்ந்தேன். நானும் டயர்டா. இப்படி உருன்னு இருக்கிறீங்க. கதவு சாத்து. ஏன் மேல இருக்க கோவத்தை ஏன் வந்து கார் மேல காட்டுற? யார் மேலே எனக்கு கோவம் இல்ல, அடைஞ்சிருச்சு. 10 முறை வந்து இந்த மாதிரி டம்மு டம்முன்னு சாத்தனா கையில ஓட வந்துடும் கதவு. இந்த கதவோட விலையே வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகுது. ஆமா, உங்களுக்கு காசு தான் முக்கியம், மனுஷங்க முக்கியம் இல்ல. முக்கியம். ஆமா, கதவு நல்லா இருந்தா தான் நீ நல்லா உயிரா இருப்ப. ஆமா ஆமா, நீ கதவு நீயே உடைப்ப, நீயே சாவ. நான் சாவணும்னு பிளான் பண்ணிட்டீங்க. என்னை ஆல்ரெடி என்னை உயிரோட வச்சு சாவடிக்கிறீங்க, அது போதாதான் எனக்கு? ஒரு கதவை ஜென்டிலா சாத்த தெரியலன்னா என்ன மாதிரி ஜென்டில்மேனை எப்படி நீ வந்து ஹேண்டில் பண்ணுவ? ஓஹோ ஓஹோ, அப்படியா கதை? எப்படி சாத்தணுமா? இப்படி பாரு, சொல்லுங்க. டம்முன்னு இருக்க கூடாது. கிளிக். எப்படி? கிளிக். கிளிக்கா அப்படின்னு சத்தம் தான் வரணும். அதான் நாளையில இருந்து நீங்களே சாத்துங்க, நான் தொடல கதவை. ஆமா, நீ வருவ, நான் இறங்கி சுத்தி வந்து நாங்க உட்காருங்க மகாராணின்னு திறந்து விடணும். தெரியாதா? ஜென்டில்மேன்லாம் அதான் பண்ணுவாங்க. அது பண்ண தெரியாம ஜென்டில்மேன் சொல்லாதீங்க. அது அந்த ஜென்டில்மேன் இங்கிலாந்துல தான் இருப்பான், இந்தியால கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்றீங்க? போலாமா? போலாமா? போலாம். எங்க வேணா போலாம். எங்க வேணாலும் போலாமா? எங்க அப்பா அம்மாவை போய் பார்க்கலாம். போலாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க அப்பா அம்மா? எங்க அப்பா அம்மா பார்க்கலான்னு சொன்னா போலான்ற பிரச்சனை இல்லையா? எனக்கு வீட்டுக்கு போய் தலை வெடிக்குது, எங்கேயாவது போனா போதும். போலான்னு சொன்னா போலாம், எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போலாம்ப்பா. என்ன விஷயம்? ஏன் நீங்களே சண்டை உண்டாக்குறீங்க? நான் உண்டாக்கல, எப்பயும் வந்து அங்க வந்து சண்டை கிண்ட போட மாட்டேன்னு சந்தேகம் தான் உங்களுக்கு. எப்பவுமே சந்தேகம் தான். சரி, எதுக்கு போகணும்னு சொல்றேன்? போலாம். அவங்க ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி போன் பண்ணிட்டாங்க. அத்தை சொன்னாங்க, என்ன நீ வீட்டுக்கே வரல அப்படின்னு கேட்டாங்க. நம்ம போயிட்டு வரலாமே. இப்போ இன்னைக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உட்காந்து பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க போன உடனே காப்பி கொடுத்துருவாங்க. குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு இந்த பொருள்லாம் காமிச்சிட்டு அவங்களுக்கு வேணா ஏதாவது 2-3 எடுத்துட்டு கொடுத்துட்டு, ஏன்னா அவங்களால கடைக்கு போக முடியல, சரி நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் கொடுத்துட்டு வந்துடலாம். சரி, கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 8 மணி ஆயிடும். சரி, நம்ம சாப்பிட்ற டைம் ஆயிடும். சரி, அவங்க சொல்லுவாங்க தோசை சுட்டு சாப்பிட்டு போன்னு. அப்படியே தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் சுட்டு கொடுத்துட்டு, சரி
என் பையனுக்கு பிடிக்குமா இந்த குழம்பு, இது கொஞ்சம் எடுத்துட்டு போ, கொஞ்சம் மாவு எடுத்துட்டு போ அப்படி சொல்லி கொடுப்பாங்க. சரி, அதெல்லாம் பேக் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். நாளைக்கு நான் சமைக்க வேண்டாம் பாத்தீங்களா? ஏன்பா? இல்ல சரியான ஐடியாவா இருக்குதே. எங்க வயசான அப்பா அம்மா பார்க்க போல, மாவெல்லாம் வழி சேர்த்துன்னு குழம்பெல்லாம் வழி சேர்த்துன்னு எப்பா வயசான அப்பா அம்மாவை தான் பார்க்க போறோம். அவங்க சும்மா இல்லாம என் பையனுக்கு கொடு என் பையனுக்கு கொடுன்னு கொடுக்கும்போது நான் முக்கியமான வேலை வீட்டுல இருக்கு, நம்ம வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு நாளைக்கு அப்பா அம்மா பாத்துக்கலாம். சரியா? என் பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சா? ஏங்க உங்க அம்மா அப்பாவை பார்க்க உங்களுக்கே பிடிக்கலன்னா நான் என்ன பண்றது? உங்களுக்கு கிரிக்கெட் தானே ரொம்ப பிடிக்குது, இன்னைக்கு மேட்ச் வருது தானே, அதனால தானே அங்க போல. உங்க வீட்டுல சிக்னலுக்கு வராதுன்னு தானே போல. உங்க அம்மாட்ட சொல்றேன். ஏங்க என்ன வாங்கினேன்னு தெரியுமா? பருப்பு, அரிசி, ஜீரகம் அதெல்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் இந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் வேற ஒரு முக்கியமான விஷயம் வாங்கியிருக்கேன். பக்கத்துல டைம் இருந்துச்சா, நான் வேற வெயிட் பண்ணி பார்த்தேன். 75% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தான். நான் ஒண்ணு வாங்கினேன். காமிக்கட்டாப்பா? காமிக்கட்டான்னு கேட்டேன். யாரு வந்தா? நம்ம சர்ச்சு லூசி போறான். லூசியா? ஓ, அவளை பார்க்க தலை திரும்பும். ஃபர்ஸ்ட் முறை திரும்பினது இந்த சைட் சுளுக்கு. நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், ஒரு தடவை என்னை பார்க்க வேண்டியதானே? இந்த சைட் சுளுக்குனால இப்படி பண்ணாமா? முதல் தடவை சுளுக்கா? ஆமா. ஏன் உங்களுக்கு சுளுக்கு இங்க வருது? அது கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த சைட்ல இருக்கு. நான் என்ன பண்ணேன்? வீட்டுக்கு வாங்க, தொலைய திருப்புறேன் நான். ஜென்டில்மேனை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணேன். ஆமா, மறுட்டு தனமா பண்ணாதுப்பா. இந்த சைட்ல வந்துச்சு. வேணும், நல்லா வேணும். இனிமே தலை அந்த சைடு திரும்பாது. சந்தோஷம். அப்படியே இருக்கட்டும். வீடு வந்துச்சு, இறங்கு. சுளுக்கு போக கூடாது. யார் இந்த பேக் தூக்குவா? கழுத்தை திருப்பி கடையில இருந்து தூக்கிட்டு வந்தேன். எல்லாமே நான் செய்யணும் உனக்கு. எல்லாமே நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த கார்ல உட்கார வச்சு ஓட்டு வரல. என்கிட்ட கொடுத்தா நான் ஓட்டிருப்பேன். இப்போ நல்ல காரியம் செய். மனுஷன் டயர்டா இருக்கிறான், நல்லா ஒரு மெட்ராஸ் ஃபில்டர் காஃபி கொடு. அதுதான் சொன்னேன். உங்க வீட்டுக்கு போயிருந்தா உங்க அம்மா கொடுத்துருப்பாங்க உடனே. சீக்கிரம் காப்பி தண்ணி கொடுமா. எப்பா, அந்த காப்பி தூள்லாம் எடுத்து யார் கொடுப்பான்? எல்லாம் அடுக்கி வச்சுட்டு நான் வந்து காப்பி போடணும். வந்த உடனே வேலைப்பா, நம்மளும் வேலை செஞ்சுட்டு வரோம், கடைக்கு போயிட்டு வரோம். என்ன குட்டி போட்டு பூனை மாதிரி சுத்துறாரு? என்ன உங்களுக்கு பிரச்சனை? எங்க இந்த ரிமோட்டு பாத்தியா? அவனுக்கு என்னென்னமோ பிரச்சனை, இவருக்கு ரிமோட் காணும்னு பிரச்சனை. சூப்பர் ஆடுறாங்க இந்தியா. 140 நோலாஸ். நம்ம எல்லாம் செய்யணும். உட்காந்து காலை நீட்டிட்டு ஒரு டிவி பாப்பாராம். வரேன். கில்லும் ரோஹித் ஆடுறாங்க. சூப்பர். யாரு? கில்லு ரோஹித். ரோஹித்தா? கில்லு ரோஹித்துமா? செம்ம ஸ்கோர் கட்டுமா. 4மா. அப்படியா? அடுத்தது 6மா. காஃபி ரெடி. எப்பா காஃபி ரெடி. 2 ரன். 2 ரன்னா? 152க்கு நோலாஸ். நோலாஸா? ஆமா. ஓ, இந்தாங்க காபி ரெடியா இருக்கு. காஃபிப்பா. எப்பா இங்க பாருங்களேன், ஒரு விஷயம் பாருங்களேன். ஐயோ, அவுட்டுமா. போச்சு. யார் அவுட்? ரோஹித் அவுட். ரோஹித்தா? சரி, போனா போறான், விடுங்க. இல்ல யார் வரா? கோழி நல்லா அடிப்பான்பா. ஐயோ, முட்டை கோழி. ஆமா, அவுட்டுமா. கோழினா முட்டை போடுறவனா ஆயிட்டான். நல்லா ஆடிட்டு இருந்தாங்க, நீ வந்து உட்கார்ந்து 2 பேர் அவுட். நான் வந்ததுனால. ஆமா. ரோஹித்தும் கோழியும் என்னால அவுட் ஆனாங்க. அது எப்படிங்க நீங்க இப்படி சொல்றீங்க? இன்னும் உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்னத்தை கொண்டு வந்துரு குடு. உங்களுக்கு தானே வாங்கிட்டு வந்தேன். என்னத்தை வாங்கிட்டு வந்த? அவ்வளோ ஆசையா வாங்கிட்டு வந்தேன். சொன்னல கார்ல வச்சு. இந்த கவரை பிடி. ஒரு முக்கியமான விஷயம்ட்டு. உங்க பிறந்த நாள் வருதா? சட்டை. ஆமா, நல்லா இருக்குல்ல சட்டை? எப்பா சட்டை தான்ப்பா அது. ஷர்ட். கரெக்ட். அழகு ஷர்ட்ல ஷர்ட் புள்ளி புள்ளி போட்ட போல்கா டாட் ஷர்ட். உங்களுக்கு இல்ல அந்த மாதிரி? காப்பிங்க. காப்பி கேட்டா தானே இருக்கு.
இவ்வளவு லேட்டா கொண்டு வர இதான் சட்டையை சாப்பிட முடியும்? ரோஹித் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்தேன். என்ன ரோட் நீங்க தான் வாங்கல. இதை வச்சு என்ன பண்ண சொல்லு? தர துடைக்கிறதுக்கு வாங்கினேன். தொட போ, காப்பியை முதல்ல கொடுத்து தொட. மனுஷன் ஏங்க நீங்க இந்த மாதிரி தூக்கி போட்டீங்க? நீ தான் சொன்ன தர. என் மனசை போட்டு உடைக்கிற மாதிரி தானே நீங்க பண்றீங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது பண்ணா உங்களுக்கு எந்த மரியாதை இருக்குதா? காப்பி கொடுக்க நடத்தணும்னே மரியாதை கிடையாது போல. நீ கீழே தானே தூக்கி போட்டீங்க. சண்டை போடாத. 5 விக்கெட் அவுட். தொடச்சிட்டோம். போதுமா? தொடச்சிட்டோம். போச்சு போச்சு போச்சு. 6 விக்கெட் அவுட் ஒன்னால. தர துடைக்க சொல்லு. நான் சொல்றேன், என்கிட்ட சண்டை போட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவுட் ஆயிடுவாங்க. சாபம் விடுற. இந்த நானும் தொடக்கிறேன் தரைய. என் மனசை போட்டு இப்படி மிதிச்சிட்டீங்க நீங்க. அவ்வளவு ஆசையா நான் வாங்கிட்டு வந்தேன் உங்க பிறந்த நாளைக்குன்னு. நீ தான் தொடக்க சொன்ன, தொடச்சிட்ட. நீங்க தானே தூக்கி போட்டீங்க. வேணும் உங்களுக்கு எவனும் அவுட் ஆகும், எவனும் ஜெயிக்க மாட்டான் பாருங்க. பாகிஸ்தான் கிட்ட இந்தியா தோக்குது. பாகிஸ்தான் கிட்ட தோக்கணும் நீ சொல்ற. நீ பேச பேச விக்கெட் முந்தினா 9 விக்கெட் அவுட். சே, உங்களுக்கு போய் நான் இதை வாங்கி தந்தேன் பாத்தீங்களா? என்னைய செருப்பால அடிக்கணும். மா, இந்த பழைய செருப்பெல்லாம் வெளியே வச்சிருக்கேன் பாரு, பிளாஸ்டிக் பையில போட்டு. ஆமா, செருப்பு எங்கன்னு காமிக்கிறாராம். வந்து உட்கார்ந்தா மேட்சே நாசமா போச்சு. நான் வந்து உட்கார்ந்ததுனால. கல்யாணம் ஆன புதுசுலலாம் நீ இருமா கிட்ட இருமா, நீ இருந்தாதாம்மா லக்கு அப்படியெல்லாம் வாயிட்டு சொன்னீங்க. இப்ப சொல்றதெல்லாம் என்னவா? அப்ப பாரு, கிட்ட வந்தாலே சண்டை போடுறதுக்கு இந்த மனுஷன் வேஸ்ட். கல்யாணம் பண்ணிட்டு இதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமலே வீட்டுல இருந்திருக்கலாம். நான் தப்பிச்சிருப்பேன்ல. ஆமா, நானும் தப்பிச்சிருப்பேன். ஒருவேளை நம்ம 2 பேரும் கல்யாணம்னு ஒன்று வந்திருக்க கூடாதோ? ஐ திங்க் வி ஆர் நாட் மென்ட் ஃபார் ஈச் அதர். என்னன்னே தெரியலையே. இப்படியே டெய்லி வாழ்க்கை இப்படி சண்டையிலையும் பிரச்சனையிலையும் போனால் என்ன பண்ணுறது? மேட்ச் தோத்துட்டோம். பேசாம கொஞ்ச நாள் தள்ளியே இருந்துடலாமா? பாகிஸ்தான் கிட்ட தோத்துட்டோம். நல்லா வேணும். கேவலம் பாகிஸ்தான் கிட்ட தோக்குது. பசிக்குதே, ஒன்றும் சமைச்சிருக்க மாட்டான் இன்னைக்கு. நான் எல்லாம் செஞ்சு வைக்கணும். தின்னுட்டு என்னை திட்ட வேண்டியது. காபி போட்டு கொடுத்ததுக்கு மாத்திரம் இது இல்லை, அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னை என்ன பாடுபடுத்துறாரு இருந்தாலும். அவர்கிட்ட போய் நைஸா பேசுவோம். தொடுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன் நான். படுக்கும் வருது, தொடாதீங்கன்னு சொல்லிட்டேன் நானு. ஐ லவ் யூ டார்லிங். என்னது செல்லம்? எப்பா தங்கம், என்னை இரிட்டேட் பண்ணாதீங்க, நான் சத்தம் போட்டுருவேன். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்கும். வைரம். எப்பா என்னன்னு கூப்பிடுறீங்க? தங்கம், வைரம், வைரம். எனக்கு எரிச்சல் வருது. கோமேதகம். அது ஏங்க? பவளம். ராத்திரி 10 மணி ஆன உடனே நான் எப்படி தங்கம் ஆகுறேன்? அதெல்லாம் நான் தங்கம் ஆக மாட்டேன். அதான் செல்லம் முடியாது, தொடாதீங்க. சரி, கிச்சன்ல வெங்காயம் வெட்டி தரலான்னு பார்த்தேன். கிச்சன்ல வெங்காயம் ராத்திரி 10 மணிக்கு? ஆமாடா, பசிக்குது. போறீங்க, சமைக்கலாம். வெட்டுங்க, போய் சமைக்கலாம். வா, நீங்க போங்க. ஏன் நான் ஏன் வரணும்? பசிக்கு பொண்டாட்டி தானே நீ சமைச்சு. ஆமா, நான் எல்லாம் செஞ்சு பிரச்சனை. நான் ஃபாஸ்டிங் பிரேயர். நான் ஒன்றும் சாப்பிடல, எனக்கு ஒன்றும் வேண்டாம், சாப்பாடே வேண்டாம். மனசே சரியில்லை. சமைக்கலையா? சமைக்க மாட்டேன். நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொல்லிட்டேன்ல. சரி, நான் சர்ச்சுக்கு போகிறேன். போ, ஆல் நைட் ப்ரேயர் இருக்கு. பாஸ்டர்கிட்ட போய் சொல்ல போகிறேன், எங்கள் வீட்டில் என் வீட்டுக்காரமாக பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம். போய் ஏற்கனவே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். பாஸ்டர் பேய் அங்கே வருது பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே. எதனால சண்டை வருது சொல்லுங்க. எனக்கு என்ன அன்பு தேவைப்படுது, அவருக்கு என்ன அன்பு தேவை? சண்டை எதுக்கு வருதுன்னு தெரியாம நம்ம சண்டை நம்ம வீட்டுல இதான் நடக்கும். எதனால வருது? எதுக்கு அவங்க கூப்பிட்டாங்க, எங்க கூப்பிட்டாங்க? ரொம்ப சாதாரணமா சண்டை வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கும் மனசுக்குள்ள எரிச்சல் வந்துகிட்டே இருக்கும். நான் எதுக்காக அவரை கூப்பிடுறேன்? ஏங்க நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம், நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறேன். எதுக்காக கூப்பிடுறேன்?
டைம் ஸ்பெண்ட் பண்ண. புரியுதா? அப்போ நம்ம யாருமே எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி உட்காந்து இங்கே பாருங்க எனக்கு 1/2 hour டைம் வேணும், நீங்கள் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யாராவது கேட்போமா உறவில்? அப்படி கேட்க மாட்டோம். நம்ம எல்லாமே நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம கலந்து தான் பேசுவோம். நம்ம இதை செய்யலாமா, நம்ம இதை சேர்ந்து இது பண்ணலாமா, நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு என்ன தேவை? நேரம் செலவழித்தல். அப்போ என்னுடைய அன்பின் மொழி என்ன? யாராவது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா என் தொட்டி நிரம்பும். நான் யார்கிட்ட கேட்குறேன்? அதை என் கணவர். ஏன்னா அவர் நிரப்புனாதான் சேஃப். அப்படி தானே? நான் வேற யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அது சேஃபு இல்லை. ஸோ நான் அவர்கிட்ட நான் கேட்குறேன், ஓகே டைம் ஸ்பெண்ட் பண்ணாரா? இல்லை. சரி, நம்மளுக்கு கிடைக்கலன்னு உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த அன்பின் மொழிக்கு தாவிடுவோம். அது என்னன்னா, எப்பா நான் இதை பண்ணிட்டேன்ப்பா, இதை வாங்கினேன், அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்ற. நம்ம செஞ்சதை விளம்பரப்படுத்தி சொல்றது எதுக்கு? பாராட்டு. என் கணவர் என்ன பாராட்டினாரா? என் தொட்டி காலி ஆகுது. என்னோட தேவை என்ன? பாராட்டும் நேரமும். நேரம் தான் முதல்ல தேவை, ரெண்டாவது தேவை பாராட்டு. கிடைச்சதா? இல்லை. அவரோட தொட்டிக்கு என்ன தேவை? காப்பி கேட்கிறது, பணிவிடையின் அன்பு. ஓகே. ஸோ நேரம் செலவழித்தது என்பது ஒரு அன்பு, பாராட்டுதல் என்பது ஒரு அன்பு, பணிவிடையின் அன்பு. சரி, அவருக்கு ஈஸியாக ஒன்று கொடுக்க முடிஞ்சிச்சு. அது என்ன? என்னதான் சண்டை இருந்தாலும் அவர் ஒரு அன்பை கொடுத்தாரு. தொட்டு பேசுறது. எனக்கு ஆத்திரமா வருது, ஏன்னா எனக்கு என்னோட அன்பின் மொழி கிடைக்காத போது நீங்க எப்படி என்ன தொடலாம்? எனக்கு தொடர்ந்து பிடிக்கல. சரி, நான் ஒரு அன்பை கொடுத்து இவர்கிட்ட அன்பை வாங்கணும்னு பார்த்தேன். என்னது அது? கிஃப்ட். புரியுதுங்களா? கிஃப்ட்டும் ஒரு அன்பின் மொழி தான். 5 அன்பின் மொழிகள் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னெல்லாம்? அப்ரிசியேஷன், டச், கிஃப்ட்ஸ், ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், குவாலிட்டி டைம். பாராட்டுதல், தொடுதல், பரிசுகளை பெறுதல், பணிவிடை செய்தல், அர்த்தமுள்ள நேரம். இந்த 5ல் நம்ம எல்லாருக்குமே ஒன்று பெருசாக இருக்கும். சரிங்களா? இது ஆண்டவரால் தரப்பட்ட விஷயம்தான். புரியுதுங்களா? வெள்ளைக்காரனாக இருந்தாலும் சரி, இந்தியனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறது எந்த வகையில் வெளிப்படுத்துவாங்க? இந்த 5 வகையில் தான் வெளிப்படுத்துவாங்க. இந்த 5ல் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பெருசாக இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். உங்கள் புக்கை திறந்து அதில் ஒர்க் ஷீட் ஒன்று இருக்கும் பாருங்கள். அன்பின் மொழி லவ் லாங்குவேஜ் ஷீட் இருக்கும். அதில் ஹஸ்பண்டுக்கு தனியாக, ஒய்ஃப் தனியாக இருக்கும் பாருங்க. இருக்கா? ஹஸ்பண்ட் தனியாக, ஒய்ஃப் தனியாக இருக்குல்ல? ஒய்ஃப் எல்லாம் அவங்களது எடுத்து வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட்லாம் அவங்களது எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு? எத்தனை நம்பர் இருக்கு? 30 தானே? 30. 30ல் ஒவ்வொன்றுலையும் எத்தனை சென்டென்ஸ் இருக்கு? 2 சென்டென்ஸ் இருக்கு. சரிங்களா? 2ல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வாசிச்சுட்டு உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சத நேராக இருக்க ஆல்பபெட்டை மார்க் பண்ணுங்க. வாசிச்சுட்டு உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு நேராக இருக்க ஆல்பபெட்டை மார்க் பண்ணுங்க. 2 பிடிச்சிருந்தாலும் நீங்க 1 தான் சூஸ் பண்ணணும். 2ம் பிடிச்சிருந்தாலும் நீங்க எத்தனை சூஸ் பண்ணணும்? 1 தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, பண்ணலாமா? குயிக்காக 7 மினிட்ஸில் முடிக்கணும். கடகடன் பண்ணணும். ரொம்ப நேரம் யோசிக்க கூடாது. உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? இங்கே உட்காந்துக்கோங்க.
முடிச்சாச்சா எல்லாரும்? இன்னும் எத்தனை பேர் முடிக்கல? முடிக்காதவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? யாரெல்லாம் முடிக்கலையோ கொஞ்சம் கை தூக்க முடியுங்களா? 1 2 ஓகே. சரி, தமிழில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஏ அப்படின்னு போட்டிருக்க இடத்துல தமிழ் ஒர்க் ஷீட் வச்சுருக்கோங்க. அந்த பின்னாடி பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை பாருங்கள். ஏன்ற இடத்துல பாராட்டுதல்னு எழுதிக்கோங்க. கியூ வந்து நேரம், கியூ. ஏக்கு அடுத்து கியூ இருக்கும் பாருங்கள். கடைசியாக இருக்குது ஜி, பரிசுகள். ஏக்கு அப்புறம் கியூ இருக்கும். கியூ வந்து நேரம், டி வந்து தொடுதல், எஸ் வந்து பணிவிடை, ஜி வந்து பரிசுகள், கிஃப்ட்ஸ். ஜி வந்து பரிசுகள். ஓகே, இங்கிலீஷில் உங்களுக்கு எல்லாமே எழுதியிருக்கு. எந்த ஆல்ஃபபெட்டு ஜாஸ்தி நம்பர் வருதோ அதுதான் உங்கள் இருதயத்தோட தேவை. என்னது? எந்த ஆல்ஃபபெட்டு உங்கள் ஜாஸ்தி நம்பர் வருதோ, எஸ் வந்து பணிவிடை. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எந்த ஆல்ஃபபெட்டு ஜாஸ்தி வருதோ அதுதான் உங்கள் இருதயத்தோட தேவை. இப்போ உங்கள் தொட்டியை நீங்கள் நிரப்ப முடியாது, ஏற்கனவே சொல்லியாச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? பேப்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் துணையோட பேப்பரை வாங்கிக்கோங்க. அவங்க தொட்டியை எப்படி நிரப்புறதுன்றது அவங்க கற்றுக்கணும். சரி, நல்லா கவனிச்சிங்களா? எந்த ஆல்ஃபபெட்டுக்கு ஹையஸ்ட் நம்பர் வருதோ அதுதான் உங்களுடைய அன்பின் மொழி, லவ் லாங்குவேஜ். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? உங்கள் தொட்டி அப்படிதான் நிரம்பும். சரிங்களா? இப்போ வந்து உங்கள் துணையோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பாராட்டு வேணும்னு வச்சுக்கோங்களேன். என் கணவருக்கு அது புரியணும். என் ஒய்ஃபுக்கு பாராட்டு வேணுன்றதை அவர் புரிஞ்சு என்ன பண்ணணும்னா, அன்றாட வாழ்க்கையில் என்னை அடிக்கடி பாராட்டணும். வாயை மூடிட்டு இருக்கக்கூடாது. ஏங்க இன்னைக்கு சட்னி வச்சிருந்தேனே, அதான் பரவாயில்ல. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இதை அவங்க கேட்டு சொல்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சட்னி, ஒரு தேங்காய் சட்னிக்கு போல கூட ஒரு புதினா சட்னியோ வெரைட்டியாக வேறு ஏதோ ஒரு சட்னியை அரைச்சி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்ட உடனே, டேஸ்ட் பண்ண உடனே, நல்லா இருந்த உடனே, செல்லம் என்னம்மா சூப்பர்டா, இது என்ன சட்னி இது? அதான் வெங்காய சட்னிப்பா. வெங்காய சட்னி? சூப்பரா இருக்கா? ஐயோ அருமைடா, நல்லா இருக்கா? இன்னும் 2 இட்லி கூட இறங்கும் போல. சரி சரி, சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் செஞ்சேன். so much. எனக்கு தான் செஞ்சியா? Thank you so much. மத்தியானம் ஒரு புதுசா ஒரு டிஷ் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? என்னது? சீக்கிரம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய பண்ணணும்னு தோணும். அப்போ புரியுதுங்களா? இது நீங்க நினைக்கலாம் இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நடக்க முடியல, அவர் ஜனங்களை சந்திக்க முடியல, இந்த 5 அன்பின் மொழியில் பேசினார். அவர் இந்த சைரோஃபினிஷியன் லேடியை தான் வந்து கானானிய பெண்ணை வந்து பாராட்டினாரா? இயேசு கிறிஸ்து கானானிய பெண்ணை பாராட்டினாரா? பாராட்டலையா? கானானிய பெண்ணை யாருமா? அவர் கானானிய பெண்ணை பாராட்டினாரா பாராட்டலையா? சரி, 100க்கு அதிபரை பாராட்டினாரா? துணிக்கைகளுக்கு டேபிளுக்கு அடியில் இருக்க இந்த துணிக்கை அவன் வந்து பேசுறாள்ல, அந்த பெண்ணுக்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த விசுவாசத்தை நான் இஸ்ரவேல்ல பார்க்கலையே. 100க்கு அதிபதி பார்த்து என்ன சொல்றாரு? ஐயோ, இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு மனுஷன் இல்லையே. அப்போ பாராட்டுறத இயேசு கிறிஸ்து பப்ளிக்கா பாராட்டுறாரு.
சீஷர்கள் ஊழியம் செஞ்சுட்டு வந்த உடனே அவங்கள பாராட்டுறாரா பாராட்டலையா? என்னை விட நீங்க இன்னும் அதிகமா செய்வீங்க, அதிகமா செய்ய போறீங்க. அப்ப பாராட்டுதல் என்பது கர்த்தர் யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்கள ஆண்டவர் பாராட்டுறார். எல்லாத்தையும் பாராட்டல, நல்லா கவனிங்க. யாருக்கெல்லாம் அதிகமா பாராட்டுகள் தேவைப்படுதோ அவங்கள மட்டும்தான் வந்து பாராட்டுறார். அன்பின் மொழின்னா அதுதான். ஒருவேளை என் மனைவிக்கு பாராட்டுகள் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அந்த எதுக்கெல்லாம் சின்ன விஷயம் அதெல்லாம் பாராட்டலாம். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துக்கிறேன், செல்லாம் சூப்பர் ட்ரெஸ்ஸுடி. அப்படியா? ஆமாம்மா ஆமாம், இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்காப்பா அந்த கலரு? ஆமாம்மா, அந்த ரொம்ப அழகா இருக்கு ட்ரெஸ். அப்படியா? ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு அழகு தருது நீ தான். அப்படியா? ஆமா செல்லாம். சோ நம்ம துணையை நம்ம பாராட்டுறோமா? கணவருக்கும் பாராட்டு தேவை, மனைவிக்கு மாத்திரம் இல்ல. எங்க அந்த டியூப் லைட்டை மாத்திருங்களேன். நான் சீக்கிரமா ஒரு காஃபி எடுத்துட்டு வரேன். சரி. ஏன் ஆண்கள் ஒரு வேலை செஞ்சு முடிச்ச பிறகு அந்த வேலையவே வெறிச்சுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க? பார்த்துருக்கீங்களா? கணவர் ஒரு வேலை முடிச்சிட்டாருன்னா அதையே இப்படி பார்த்துட்டே இருப்பாரு. ஏன்? என்ன பாராட்டுன்னு அர்த்தம். எங்க நீங்க இல்லாம நான் என்னங்க பண்ணுவேன்? இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு அழகா நீங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்றீங்கல்ல. இதெல்லாம் விட்டுட்டு என்ன பெருசா கிழிச்சிட்டாரு, ஒரு டியூப் லைட்டை மாட்டுறது என்ன பெரிய வேலையா? 5வது படிக்கிற பையனை அதை மாட்டிடுவான் அப்படின்னுவாங்க. இல்ல, அப்படி சொல்ல ஆண்களுக்கு வந்து சக்சஸ்ல வந்து நம்ம பாராட்டு தேடுவாங்க. அதனால செஞ்ச எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையவே அப்படி முறைச்சுன்னே இருப்பாங்க இல்லையா? அதை இப்படி நின்று பார்ப்பாங்க, அதை அப்படி நின்று பார்ப்பாங்க. ஒரு வேலை முடிச்ச உடனே அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். புரியுதுங்களா? அந்த சக்சஸை வந்து நம்ம பாராட்ட வேண்டியது அவசியம். சரிங்களா? ஓகே. அப்ப பாராட்டுதல் உங்க துணையோட அன்பின் மொழியா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? அடிக்கடி பாராட்ட கத்துக்கணும். 2வது தொடுதல், தொட்டு பேசுறது. நமக்கு வந்து ஆண்டவர் இந்த தோல் கொடுத்துருக்கிறது, தொட்டு அந்த ஃபீலிங்ஸை வந்து ஃபீல் பண்ணுறது தான் தொடுதல். வந்து சில ஒரு கணவரோ சில மனைவிக்கு வந்து இந்த தொடுதல் ரொம்ப அவசியமாக இருக்கும். இப்படி அவசியமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் நார்மலாக ஒய்ஃப் குக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை ஹஸ்பண்டுக்கு தொடுதல் ரொம்ப முக்கியம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலி எனக்கு தொடுதல் முக்கியம், வாமா என்ன தொட்டு பேசு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. யூஸ்வலி நடக்கிற விஷயம் அப்படின்னா, சீரியஸா கிச்சன்ல க்ளீன் பண்ணி நான் சீக்கிரமா என்னமோ செஞ்சு முடிக்கணும், ஐயோ பேக் பண்ணணும் லஞ்ச். என்ன உங்களுக்கு செல்லம் இப்பதான் வந்துட்டாரு, சும்மா இருங்கங்க, நான் வேகமா பேக் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகணுன்ற நீங்க வேற. ஏமா ஓடுற, கொஞ்ச நேரம் நில்ல. ஆமா, இப்போ இவருக்கு என்ன நேரம் கட்ட நேரத்துல வந்து தொட்டு நிற்பாரு. நம்ம நினைக்கிறோம் இந்த தொடுறது வந்து உடனே செக்ஷுவல் ஃபீலிங் நினைக்கிறோம். இல்ல, நம்ம தொட்டு பேசுவது என்பது நமக்கு ரொம்ப ஒரு சமாதானத்தை தர வேண்டிய விஷயம். அது புரியுதுங்களா? கணவன் வந்து டிவி பாக்குறாரு, சில மனைவிகள் அப்படி சாஞ்சு உட்காருவாங்க. ஆனா கணவன்மார் வந்து சில நேரத்துல தள்ளிப்போ மேட்சை தோத்துன்னு இருக்கிறோம் வந்து ஒரு ஆசை அந்த மாதிரி வந்து நம்ம பட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசக்கூடாது. நம்ம புரியுதுங்களா? ஓகே, ஹஸ்பண்டு கிட்ட அவங்க தொட்டு பக்கத்துல உட்காந்து சாஞ்சி உட்காரணும்னு நினைக்கிறாங்க. என்னடா சாஞ்சிக்கோ, சரிப்பா, வேற ஒண்ணும் இல்லை, ஆறுதல் கிடைக்கும். அந்த தொடுறது நிறைய பேர் இதை ஒண்ணு ஒரு செக்ஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, செக்ஷுவல் இன்டிமசின்றது வேற, இந்த தொட்டு பேசுறதுன்ற வேற. புரியுதுங்களா? ஒரு மனுஷனுக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவும் இந்த இதுலயும் அன்பின் மொழியில பேசுறாரு. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆனா ஒரு சிலவங்களை தொட்டு சுகமாக்குறாரு. யாரெல்லாம் தொட்டு சுகப்படுத்துறாரு? குஷ்டரோகிய, இந்த கண்ணு தெரியாதவங்கள, பிள்ளைகளை கண்ணு தெரியாதவங்கள ஏன் தொடுறாரு? அவங்களுக்கு 2 லாங்குவேஜ். ஒன்று வாய்ஸ், கண்ணு தெரியாதவங்களுக்கு குரலை வச்சு கண்டுபிடிப்பாங்க, அடுத்தது டச்சை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஓகே, அதனால் அப்போ இவங்க வந்து குஷ்டரோகிங்களை ஏன் குஷ்டரோகிங்களை தொட்டார்? யாரும் தொட மாட்டாங்க இல்லையா? ஆண்டவர் தொட்ட உடனே ஃபர்ஸ்ட் அந்த குஷ்டரோகிக்கு எங்கே வந்து ஹீலிங் கிடச்சிருக்கோம்?
அவன் ஹார்ட்டில் ஃபஸ்ட்டு அவன் ஹார்ட்டை சரி பண்ணுறாரு, அப்புறமா தான் அந்த ஃபிசிக்கல் ஹீலிங்கை அவர் பார்க்குறாரு. ஓகே, ஸோ அப்போ அந்த குஷ்டரோகியோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் ஆண்டவர் தொட்டு சுகமளிக்கிறார். ஒருவேளை உங்க துணையோட அன்பின் மொழி தொடுதலா இருந்துச்சுன்னா நீங்க அடிக்கடி தொட வேண்டியது அவசியம். ஆனா உங்களுக்கு தெரியணும், கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நாளைக்கு மினிமம் 4 தடவையாவது தொடணும். எத்தனை முறை தொடுவோன்னா? 1 2 3 4 கிட்ட வந்தீங்கன்னா பாருங்க, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? 4 முறை தொடுதல்னா 4 முறை கட்டி பிடிக்கணும், 4 முறை முத்தம் கொடுக்கணும், 4 முறை கொஞ்சணும். ஒரு முறை பிடிச்சிங்கன்னா 20 செகண்டுக்கு கட்டி பிடிச்சிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம்? எவ்வளோ செகண்டு? 20 செகண்ட். ஏன் சொல்றேன்? அதனால தான் இங்க வந்து இப்படி நில்லுங்கன்னு சொன்னோம். ஆமா, அப்படி நின்னீங்கன்னா என்னன்னா 20 செகண்ட் நம்ம துணையை பிடிக்கும் போது நம்மளுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் உள்ள சுரக்க ஆரம்பிக்கும். ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம். அதுதான் நம்ம துணியை தொட்ட உடனே எவ்வளோ நல்லா பேசுறவங்க கூட பேச்செல்லாம் குறைஞ்சிரும். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு, புரியுதுங்களா? ஸோ அதனால தொட்டு பேசுறதுன்றது ரொம்ப அவசியம். உங்க துணையோட அன்பின் மொழி தொடுதலா இருந்தா நீங்க தொட கத்துக்கணும். எனக்கு பிடிக்காது அதனால நான் தொட மாட்டேன் அப்படி இல்லை. ஒருவேளை என் துணைக்கு பிடிச்சிருந்தா நான் என்ன பண்ணும், அதை கத்துக்கணும். எத்தனை முறை வந்து ஒரு நாளைக்கு கட்டி பிடிக்கணும்? வருஷத்துக்கு இல்லை, எத்தனை முறை? ஒரு நாளைக்கு எத்தனை முறை? 4 முறை. ஒரு முறை கட்டி பிடிக்கும் போது எவ்வளோ நேரம் கட்டி பிடிச்சிருக்கணும்? 20 செகண்ட். ஏன் 20 செகண்ட் சொல்கிறேன்னா, நமக்குள்ள ஹாப்பி ஹார்மோன் ஒன்று இருக்குது. அந்த ஹாப்பி ஹார்மோன் நம்ம பிளட்டுக்குள்ளே வர்றதுக்கு 20 செகண்ட் ஆகும். புரியுதுங்களா? அதான் அட்டை போல் ஒட்டிக்கணும். கெட்டி பிடிச்சி நல்லா முத்தம் கொடுத்தா அந்த அப்போ என்ன ஆகும்னா, என் ஒய்ஃப் நல்லா எனக்கு கிஸ் கொடுக்குறாங்கன்னா எனக்கு வந்து என் ஒய்ஃப் என்னைய லவ் பண்ணுறாங்கன்னு அந்த சிக்னலை எனக்கு கொடுக்கும். சரியா? அவங்க சொந்த துணையை கட்டி பிடிச்சா போதும், வெளியிலே போய் பண்ணாதீங்க. அதனால எனக்கு தொடுதல் தேவை அப்படின்னு சொல்லி அப்படியே அங்க தொடக்கூடாது. அதனால தான் பவுல் அங்கங்க வந்து அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் சொல்றாரு. சரிங்களா? இந்த கட்டி பிடித்தல் முத்தம் கொடுத்ததெல்லாம் உங்க வீட்டுக்குள்ளே தான். சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்ததாக பரிசுகள் என்பது ஆச்சரியப்படுத்துறதுக்கு, நம்ம துணையை ஆச்சரியப்படுத்துறதுக்கு நம்ம செய்யறது. அதனால வந்து இந்த பரிசுகள்னா, அதுவும் எஸ்பெஷலி நம்ம சவுத் சைடுனோடனே பரிசுனோடனே நகை வாங்கி தரணும், புடவை வாங்கி தரணும், பட்டு புடவை வாங்கணும், இல்லை பெரிய பெரிய ஐஃபோன் வாங்கணும். இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம் தான் நம்ம யோசிப்போம். தினந்தோறும் எப்படி உங்கள் துணையை சர்ப்ரைஸ் பண்ணலாம்? என் மனைவிக்கு வந்து மல்லிப்பூ ரொம்ப பிடிக்கும். வெளியே போனோன்னா 30 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் அந்த சீசனை பொறுத்து ஒரு முழம். இங்கெல்லாம் கவுண்டில் 100 பூ 200 பூ அந்த மாதிரி இவ்வளோ பெருசாக ஒன்று வாங்கிட்டு வந்து மறைச்சிட்டு வந்து கொடுத்தேன்னா மல்லிப்பூ கொடுப்பேன், அவன் முகம் ரோஜா பூ மாதிரி மாறிடும். ஏன்? என்ன? கணவர் தூரமா என்னை விட்டு போயிருக்கும் போதும் அவர் யாரை பத்தி யோசிக்கிறாரு? என்னை பத்தி யோசிக்கிறாரு. அந்த அவர் மனசுல நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பயங்கர சந்தோஷம். அதே மாதிரி என் கணவருக்கு வந்து இந்த லெமன் சோடான்றது ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவருக்கு வந்து அந்த ரொம்ப டயர்டாக இருக்கும்போது சம்டைம்ஸ் அது குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த நேரம் நான் கரெக்டாக அதை வாங்கி கொடுக்கும்போது, அம்மா இப்போ நம்ம ஏதாவது ஒன்று குடித்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு நீ கொடுத்த அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம கொடுக்குறோம்மா. புரியுதுங்களா? ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து பெரிய பெரிய ஐட்டமாக வாங்கி கொடுத்து தான் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்கிட்டே பல காரியம் செய்யலாம். கிளிப்பு, சின்ன 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 விஷயங்கள், அது ரொம்ப காசாகாத விஷயம் கூட நீங்கள் பரிசு கொடுக்கலாம். அதனால் நம்ம ஏதோ நிறைய காசு இருக்கிறவங்க தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்றுமே பணம் இல்லைனாலும் நம்மளால இது செய்ய முடியும். ஓகே, இயேசுக்கு பிதா தம்முடைய குமாரனை நமக்காக பரிசாக தந்தார். குமாரன் தம்முடைய ஜீவனை நமக்கு பரிசாக தந்தார். பிதாவும் குமாரனும் ஆவியானவரை நமக்கு பரிசாக தந்தார். ஆவியானவர் நமக்கு என்ன தந்தார்?
வரங்களையும் கனிகளையும் தந்தார். இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன gift தேவை? இல்ல இந்த பரிசுகள்ல ஒன்று சொல்றேன். ஆண்கள் சில காரியங்கள் மாத்தாமலே வச்சிருப்பாங்க. என்னன்னு சொல்லுங்க? ஆண்கள் பர்ஸ், அது பிஞ்சு தேஞ்சு அப்படியே நூல் நூலா இருக்கும், அதையே மடிச்சு மடிச்சு உள்ள வைப்பாங்க. ஆமா, அத பார்க்கும்போது அது மனைவி வந்து புதுசா ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. பெல்ட் மாற்ற மாட்டாரு, சில நேரத்தில் சாக்ஸ் மாற்ற மாட்டாரு, விரல்லாம் வெளியே நிற்கும், அதே தான் போட்டுக்குவாரு. இதோட ரொம்ப மோசமாக கேவலமானதுன்னா ஜட்டியும் பனியனும் மாற்றவே மாட்டார். அந்த ஜட்டிலையும் ஓட்டை இருக்கும், பனியன்லேயும் ஓட்டை, ரெண்டுத்துலேயும் ஓட்டை இருந்தாலும் டேஞ்சர். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சூடுக்கு வந்து அது நல்லா இருக்குன்னு அவர் நினைச்சுன்னு இருக்கிறார். ஆமா, மனைவிகள் நம்ம எல்லாம் இதெல்லாம் ஓட்டை விழுந்துருச்சு, இதெல்லாம் பிஞ்சு போச்சு, எல்லாம் எடுத்து ஒரு கவர்ல போட்டு கட்டி தூக்கி போடணும்னு வச்சிருப்போம். ஆனா இந்த மனுஷன் மோப்பம் பிடிச்சி அதை எடுத்துருவார், எடுத்து திரும்பவும் போட ஆரம்பிச்சிருவார். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க எடுத்து தூர போடணும்னு நினைக்கிற சமயத்துல கத்திரிக்கோளால வெட்டிடுங்க, போட முடியாத மாதிரி வெட்டிட்டு பனியனை மட்டும் கிச்சன்ல யூஸ் பண்ணுங்க, ஜட்டியை வந்து எரிச்சிருங்க, கிச்சன்ல யூஸ் பண்ணாதீங்க. ஆனா மனுஷனுக்கு 4 வாங்கி வச்சிருங்க. ஆமா, ஒண்ணும் இல்லாம விட்டுறாதீங்க பாவம். சரிங்களா? இல்ல எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நம்ம வந்து கீனா நம்ம துணையை வாட்ச் பண்றோமா, அவர் பனியன் ஓட்டையா இருக்குது. ஆனா ஒரு காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு தான் பார்ப்போம். நம்ம பிள்ளைக்கு இது இல்ல, பிள்ளைக்கு அது இல்ல, பிள்ளைக்கு இது இல்ல, துணைக்கு இல்லைன்றத நம்ம பாக்குறோமா? பிள்ளை ஜட்டி தொலை தொலை இருக்குதுன்னு போட்டு உடனே போய் வந்து அவர்கிட்ட சொல்லி வாங்கிடுவோம் இல்லையா? புருஷன் ஜட்டி தொலை தொலைச்சுன்னா அதை மாத்திடுங்களேன் இல்லையா? அப்போ பிள்ளைங்கள மட்டும் நம்ம ஒழுங்கா கவனிப்போம், கணவர்கிட்ட நம்ம ஒழுங்கா கவனிக்கிறோமா? மனைவி இதை கவனிக்கிறோமா? மனைவிகள் வெளியே கிளம்பும் போது எதையாவது ஒன்று தேடுவாங்க. என்ன தேடுவாங்கன்னு சொல்லுங்க? சின்ன சின்ன ஐட்டம், ஏர்பின், ஊக்கு, கர்ச்சீஃப். நீங்க இத எத்தனை டசன் வாங்கி கொடுத்தாலும், இதெல்லாம் எவ்வளோ நம்ம வாங்கினாலும் நம்ம வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தங்க அதை எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படிதானே? உங்க வீட்டுக்கு அந்த யாரோ ஒருத்தங்க வராங்களா? எங்க வீட்டுக்கு வராங்கப்பா. அப்பப்போ அந்த யாரோன்ற ஒரு ஆள் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால காணாம போயிடும். அப்போ இது வந்து உங்க மனைவி தேடுறாங்க. ரோட் சைடு போனா இதுதான் நிறைய விற்கிது, அதை பார்க்கும்போது அது நம்ம மனைவி இதை தேடுறாளே, நம்ம இதை வாங்கிட்டு போய் கொடுப்போம் அப்படின்னு நம்ம செய்கிறோமா? ஆனால் மனைவிகளுக்கு சொல்கிறேன், கணவன்மார் வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு தெரியாதா நான் இதை போட மாட்டேன்னு, இந்த கிளிப் எனக்கு பிடிக்காது, இந்த கலர் பிடிக்காது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசாதீங்க. அவர் கிஃப்டாக வாங்கிட்டு வரும்போது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து பார்த்தீங்கன்னா பணிவிடை. இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி அவர் சீஷருடைய கால்களை கழுவினார். அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு கொடுத்தார். என்ன பிரேக்ஃபாஸ்ட்? நல்லா சமைப்பார். என்ன சமைச்சார்? அப்பமும் மீனும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து அவ்வளோ நம்மளுக்காக வேண்டி செய்யறாரு. நாம நம்ம துணைக்கு என்ன செய்யறோம்? நம்ம துணைக்கு விருப்பத்தோட நம்ம பணிவிட செய்யறோமா? இந்த அப்பம் செய்யறது கஷ்டமா, மீன் செய்யறது கஷ்டமா? எது கஷ்டம்? அப்பம் செய்யறது கஷ்டமா, மீனுக்கு செய்ய கஷ்டமா? அப்பம் இல்லையா? இந்த அப்பம் சுடுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இயேசு கிறிஸ்துக்கு கண்டிப்பா அவங்க அம்மாவா தான் இருந்திருக்கும் இல்லையா? மரியாள் அம்மாக்கு இயேசு அவங்க மகன் தான் சொந்த ரட்சகர், உலக ரட்சகர்னு தெரியுமா? தெரியாதா? தெரியும். அவங்க சொந்த மகன் தான் அவங்களோட சொந்த ரட்சகர்னு தெரியுமா? தெரியும், அதுவும் தெரியும். ஆனால் இந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த போல்டுனஸ், அவங்க ரொம்ப குவாய்ட்டாக இருந்தாலும் அந்த உறுதி, மனசில் உறுதி உள்ளவங்க. மகனே, 30 வயசுக்கு மேலே தான் நீ ஊழியம் செய்ய போகிற, அது வரைக்கும் நீ யார்? என்னோட மகன், வா கிச்சனுக்குள்ளே வா, சமையல்லாம் கற்றுக்கோ. நல்ல ஒரு மகனாக வளர்த்தாங்க. இதை தான் கடுகு, இதை தான் எண்ணெய், இதுதான் வீட்டு, இதுதான் பார்லி, இதுதான் வந்து புளித்த மாவு, இதுதான், இது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. கிச்சன் ஐட்டம் வந்து கிச்சனில் குக்கிங்லாம் சொல்லி கொடுத்தாங்க.
எப்படி எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தில் அது ஹெல்ப் பண்ணுச்சு சொல்லுங்க. உவமைகள் ஃபுல்லாக என்ன இருக்கு? கிச்சன் ஐட்டம் தான். ஆண்டவர் கடுகு, உப்பு, புளித்தமாவு, எண்ணெய் இல்லையா, அதை பற்றி தான் வந்து பேசுகிறார். ரொம்ப ஈஸியாக மனுஷனுக்கு புரியணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ பாருங்க, ஒரு தாய் எந்த அளவுக்கு தன் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணிட்டு வராங்கன்னு. இந்த காலத்தில் பிள்ளைகளை நம்ம ட்ரெயின் பண்ணுறோமா? இந்த காலத்து பிள்ளைங்க, கல்யாணம் ஆன பிள்ளைங்க, உங்களை எல்லாம் உங்கள் அப்பா அம்மா எப்படி ட்ரெயின் பண்ணாங்க? படி 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 மார்க்கெடு, படி மார்க்கெடு. கடைசியில் இந்த படி மார்க்கெடுன்ற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆமாம். அது என்ன பண்ணும்? அதுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன பண்ணுன்னு தெரியாது. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? படிக்கிறது, மார்க் எடுக்கிறது, படிக்கிறது, மார்க் எடுக்கிறது. ஓகே, சாப்பாடு நடுவில் அவங்க வந்து திணிப்பாங்க, புரியுதுங்களா? ஆனால் இப்படியே வளரும்போது வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து அந்த எல்லாம் சேர்த்து செய்கிறதுக்குள்ள அந்த ஸ்கில்லே இல்லாமல் போயிடுது. நம்ம வந்து கற்றுக்கணும், எல்லா ஸ்கில்லையும் சேர்த்து கற்றுக்கணும். லைஃப் ஸ்கில்ஸை பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தான் முக்கியமாக கற்றுத்தரணும். சமையல் பண்ணுறதும், சைக்கிள் ஓட்டுறதும், ஸ்விம் பண்ணுறதுக்கும், அயர்ன் பண்ணுறதுக்கும், அதுங்க ஜட்டியை துவைக்கிறதுக்கும் எல்லாம் இதை தான் ஃபர்ஸ்ட் கற்றுத்தரணும். அந்த வீட்டில் உதவி செய்யறதுக்கு யாரோ சொல்லி கொடுத்து வரக்கூடாது. அந்த உதவி செய்யணுன்றது தானே வரணும். அதுதான் நீங்கள் இப்படி வளர்த்தீங்கன்னா அதுங்க கல்யாணம் ஆகி புள்ள போய் அதுங்களோட வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தாத்தா பாட்டி போகணும். அங்கே போய் சாவர வரைக்கும் தாத்தா பாட்டி தான் குக் பண்ணணும். யார் தாத்தா பாட்டி? யார்? அப்பா அம்மா. என்ன பண்ணுறது? இப்படி வளர்த்துட்டோமே, அது வீட்டை மேனேஜ் பண்ண தெரியலையான்னு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வீட்டை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுங்க. அப்பதான் அதுக்கு எதிர்நீச்சல் போட தெரியும். என்ன மாதிரி ஒரு கஷ்டம் வந்தாலும் நீங்க கத்துக்கோங்க. இங்கேயே நிறைய ஸ்ட்ரகிளிங் இருப்பாங்க, சரிங்களா? தயவுசெய்து நீங்க கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஸோ அப்போ கணவன் மனைவிக்கு உதவி செய்யறதும், மனைவி கணவனுக்கு உதவி செய்யறதும் யாரோ சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது. அந்த சிச்சுவேஷனை பார்த்து இம்மீடியட்லி நடந்துக்க தெரியணும். ஓகே, மனைவி அங்கே செஞ்சிட்டு இருக்காங்களா? ஐயோ தனியாக செய்கிறாளே, சரி நான் போய் ஏதாவது செய்கிறேன். கணவர் இங்கே செஞ்சிட்டு இருக்காரா? ஐயோ தனியாக அவர் செஞ்சிட்டு இருக்காரே, நான் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு விருப்பத்தோட வரணும். அடுத்ததாக அர்த்தமுள்ள நேரம். அர்த்தமுள்ள நேரம் என்பது கணவன் மனைவி ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம், 24/7 இல்லைப்பா, 24 மணி நேரம் ஒட்டிக்கிட்டே இருக்க சொல்லலை. அரை மணி நேரம் கணவன் மனைவி மனசு விட்டு பேசணும். எவ்வளோ நேரம்? ஒரு எக்ஸசைஸ். இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ். கணவர்களை ஏஞ்சி போயிட்டீங்கன்னா இங்கே வாங்க, யாரும் மிஸ் ஆகலைல்ல. இப்போ உங்கள் சொந்த துணையின் கண்ணுக்குள் 60 செகண்ட் பார்க்கணும். லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. முகத்தை அங்கேயும் திருப்பக்கூடாது. எதுவும் பேசாம 60 செகண்ட் பார்க்கணும். அப்படியே பார்த்து ரசிங்க. துணையோட முகத்தை பார்த்து, கண்ணை பார்த்து ரசிங்க. பிள்ளைய பார்க்காதீங்க, புருஷங்களோட முகத்தை பாருங்க. பார்க்க பிடிக்கலையா? அவ்வளவு சிரிப்பு வருதா ஜோக் அடிச்சுட்டு? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எவ்வளோ மாற்றங்கள் இந்த முகத்துல பாருங்க. நிறுத்தாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம், 30 செகண்ட் இருக்குது. எவ்வளவு மாற்றங்கள் இந்த முகத்துல நடந்திருக்கு. இந்த முகத்துல சோகம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா? அந்த கல்யாணம் ஆன நாள்ல வந்து எவ்வளோ சந்தோஷமா அவங்க கரத்தை பிடிச்சவங்கள நம்ம சோகமா வச்சிருக்கோமா, சந்தோஷமா வச்சிருக்கோமா? ஏன்பா என்னாச்சுப்பா, பார்த்தீங்களா? சரி போதும். இல்லை, ஒருத்தர் முகத்தை பார்க்கறதுக்கு கூட நேரமே இல்லை. இன்னைக்கு நாங்கள் அரை மணி நேரம்னு சொல்கிறோம், 60 செகண்ட் முகத்தை பார்த்துக்க முடியல. இல்லை என்ன, இது ஒரு எக்ஸசைஸ். டெய்லி உட்கார்ந்து கையை கோத்துக்கிட்டு
ஒருத்தர் பேசலாம். மனசுல என்ன இருக்கு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில பெரிய 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 சண்டைகளோட காரணமே என்னன்னா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்களா? வேலைக்கு போயிட்டு வந்துட்டு 2 பேரும் மனசை விட்டு என்ன நடந்துச்சுமா, நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு எனக்குள்ள வெற்றிகள் என்ன, எனக்குள்ள தோல்விகள் என்ன, எல்லாத்தையும் பேசுகிறோமா? இன்னைக்கு நான் ஃபெயிலியர்ப்பா, இன்னைக்கு நான் டீச் பண்ணல, நான் தப்பாக டீச் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் பிள்ளைங்க கேட்ட கொஸ்டினை சரியாக ஆன்சர் பண்ணல, என்ன நான் வேலை செய்கிற இடத்துல இன்னைக்கு ஃப்ளாப் பண்ணிட்டேன். ஏதாவது ஒன்று நம்ம கரெக்டாக நம்ம நடந்ததை சொல்கிறோமா? அதை சொல்லும்போது தான் நம்ம மனசு விட்டு பேசும்போது என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அரை மணி நேரம் பேச சொல்கிறோம் ஒரு நாளைக்கு. நீங்கள் தான் அது வந்து டெய்லி நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. 9 to 9:30 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம தான் டைம் எடுத்துக்கணும். எப்போ கிடைக்குதோ அப்போ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு வேளை வந்து என் மனைவி பணிவிடை தேவைப்படுது, நான் போய் கிச்சனில் அவங்க கூட நின்று ஹெல்ப் பண்ண முடியல, அப்படியே வந்து பேசலாம். எனக்கு நேரம் தேவைப்படுதுன்னு வைங்களேன். அப்போ இது 2 காம்ப்ளிமெண்ட் ஆகிடும். கிச்சனில் என் போய் மனைவிக்கு வேலை செஞ்சுட்டு நாங்கள் 2 பேரும் பேசிக்கலாம். நேரத்தை நீங்கள் வந்து இப்படி ஆதாயம் செய்யலாம். அப்போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அவ்வப்போது அழைத்து தனியே கொண்டு போய் நேரம் செலவழித்தார். நம்ம படிக்கிறோம், ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கும். உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, வாங்க நம்ம தனியாக போகலாம் அப்படின்றாரு. அப்போ அவருக்கு பிடிச்சமானவங்களோட இயேசு கிறிஸ்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ரொம்ப பார்த்தாரு. யாராவது இயேசு கிறிஸ்துவோட பிஸியாக இருக்கவங்க இருக்கீங்களாப்பா? நிறைய பேர் இருக்காங்க இயேசு கிறிஸ்துவோட பிஸியான ஆட்கள். அப்படியா? அவர் பின்னாடி 1000கணக்கான பேர் போனாங்கப்பா. அது மாதிரி உங்கள் பின்னாடி யாராவது வராங்களா? அப்படி வராங்கன்னு உங்கள் மனசில் நினைப்பு இருந்துச்சுன்னா தயவு செய்து டாக்டரை பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தேவை. ஆமாம், அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி ஆளே வராமல் நம்மளுக்கு டில்யூஷன்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியணும் நம்ம இயேசு கிறிஸ்துவ அளவுக்கு நம்ம பிஸி கிடையாது. அவர் எந்த வீட்டுக்கு போனாலும் இடம் கொள்ளாதபடிக்கு ஜனங்கள் அவரை அப்படியே நெருக்குனாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், தன் சீஷர்களை அழைத்து கொண்டு தனியாக போனான். நம்ம துணையை கூட்டிகிட்டு ஒரு 1/2 an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன குறைஞ்சி போகுது? மனசு விட்டு வாமா, பிஸியாக வேலையாக கூட இருக்கலாம், வாமா நம்ம 2 பேரும் அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டு வரலாம். அது என்னன்னா அப்படி கையில் கைப்பெட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, தேய்ன்னு அதையே தேய்ச்சிட்டு இருப்பாங்க, அதை தடவிட்டு இருப்பாங்க. மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏயா உயிராத ஒன்று தடவுறிய, உன் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்கு, எனக்கு கொஞ்சம் தடவுன்றாங்க மனைவி. கணவரும் சொல்றாரு, மனைவி மாத்திரம் சொல்லல, இப்ப கணவனும் மனைவியும் 2 பேருமே 2 பெட்டியே தேய்க்கிறாங்க. ஆமா, அப்படிதானே? டைமே இல்லைன்னு பார்த்தா 4 மணி நேரம் இன்னைக்கு வந்து ஆவரேஜா ஒரு மனுஷன் வந்து செல்போனை பார்க்கறானா மினிமம். எந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்றோம்னு பாருங்க. ஓகே, சோ 5 அன்பின் மொழிகள் என்னெல்லாம்? பாராட்டுதல், தொடுதல், பரிசுகளை கொடுத்தல், பணிவிடை செய்தல், அர்த்தமுள்ள நேரம். இது உங்கள் துணையோட ஷீட்டை மாற்றிட்டீங்கல்ல, உங்கள் துணையோட அன்பின் மொழி என்னன்றது புரிஞ்சிடுச்சுல. இனிமேலேருந்து நீங்கள் எப்படி நேசிக்கணும், எப்படி நேசிக்கணும்? ரைட், அக்கார்டிங் டு த லவ். எப்படி விரும்புகிறாங்களோ, இப்போ என் கணவருக்கு பணிவிடை விரும்புகிறாங்கன்னா நான் என்ன பண்ணணும்? நான் விருப்பமாக அதை செய்யணும். சரி, சரியா? என்ன பண்ணுங்கன்னா, இன்னைக்கு வந்து மதியானம் லஞ்சுக்கு போக முடியல, கணவர் 2 பேருக்குமே லஞ்ச் வாங்குறீங்க. ஓகே, மனைவி 2 பேர் தட்டையும் கழுவுறீங்க. இதில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏற்கனவே அவங்க 2 பேர் தட்டை தான் கழுவிட்டு இருக்காங்க. மனைவி 2 பேர், அப்போ கணவரே தட்டு கழுவிட்டோம். சரி, இல்லை ஏதோ ஒன்று மாறி 4 தட்டு 5 தட்டு கழுவுறதெல்லாம் பார்த்தேன் நான். அப்படியா? ஓ சரி, இதை கொஞ்சம் இதையாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஓகே, ஸோ ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, அன்பின் மொழிகள் பார்த்தோம். இது இன்னும் புரியணும்னா உங்கள் துணை எதை மார்க் பண்ணியிருக்காங்களோ, ஹையஸ்ட்டாக மார்க் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு நேராக இருக்க. ஒருவேளை ஏ மார்க் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இருக்கிற எல்லா ஏயும் படிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு?
இப்போ ஒரு வேலை உங்கள் துணைது வந்து அப்ரிசியேஷன் அப்படின்னு வைங்களேன், அந்த ஷீட்டில் இருக்க எல்லா ஏவையும் ரீட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். குவாலிட்டி டைம் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த கியூ ஏபிசி குவாலிட்டி டைம்க்கு என்ன வருது? டி தானே, பி. அப்போ எல்லாம் பியும் ரீட் பண்ணுங்க குவாலிட்டி டைம்னா. அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி நேரத்தை உங்க துணையோட செலவு பண்ணலாம். ஓகே, ஏன்னா அதை விரும்பி அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த விருப்பத்தை நம்ம வந்து ஆசையா செய்யணும். சரிங்களா? ஓகே, இதுக்கு வயது வரம்பு உண்டா? அன்பின் மொழியை காட்டுவதற்கு வயது வரம்பு கிடையாது. சரிங்களா? அடுத்து இந்த அன்பின் மொழி இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அன்னைக்கு செமினார்ல செஞ்சோம்ல, இன்னைக்கு தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும்ல எனக்கு என்ன வேணும்னு. செய்வேன். எப்பதான் நீங்க செய்வீங்க? ஏமா அப்படி உயிர் எடுக்கிற? செமினாருக்கு போயிட்டு வந்து இப்படி உயிர் எடுக்கிறியம்மா? செய்வேன். சோ இல்ல அப்படின்னு இல்ல, அன்பின் மொழிக்காக சண்டை போடாதீங்க. நீங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி உயிரை வாங்காதீங்க. இது வந்து எப்படின்னா விருப்பத்தோட செய்யற விஷயம். உங்க துணை விருப்பத்தோட செய்யலைன்னா கூட நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க செய்யுங்க. சண்டையே போடாம ஸ்டெப் எடுங்க. தொட்டியை நீங்க நிரப்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிரம்பின தொட்டி என்ன பண்ணும்? தானே நிரம்பி வழிய ஆரம்பிச்சிரும். ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்காக வேண்டி செல்ஃபிஷாக மாத்திரம் இருக்காதீங்கப்பா. செய்ய போகிறாங்க நம்ம வந்து ஃபுல்லாக பெற்றுக்கொண்டு நான் செல்ஃபிஷாக இருப்பேன் அப்படின்னு இருக்காதீங்க. உங்கள் துணைக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. ஓகே, ஸோ இதுதான் அன்பின் மொழிகள். ஒரு ஹோம் ஒர்க் இருக்கு. சாப்பிட்ட பிறகு நைட்டு எல்லாத்துக்கும் A4 ஷீட் இருக்குப்பா, அந்த இதில் பார்த்தேன். ஒரு ஷீட் எடுத்து அழகாக ஒரு லவ் லெட்டர் எழுதி உங்கள் சொந்த துணைக்கு கொடுங்க. புரிஞ்சுதா இல்லையா? எழுதி பக்கத்துல கொடுத்துறாதீங்க. உங்க சொந்த துணைக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதுங்க. A4 ஷீட்ல 2 சைடு எழுதணும். அதனால ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு எழுதாதீங்க. அழகா வாட்ஸ்அப்லேயே அனுப்பக்கூடாது. சரிங்களா? இதான் ஹோம் ஒர்க் இன்னைக்கு. சரி, ரைட். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏதாவது கேள்விகள்? அநேக சண்டைகள் இந்த அன்பின் மொழிகள்னால வரும். இப்போ என் கணவர் என்னை வந்து நேசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எனக்கு அப்பா பாராட்டு தேவை. நான் ட்ரெஸ் போடுறேன், என் கணவன் முன்னாடி நின்று காமிக்கிறேன். அவர் பார்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. டிவி முன்னாடி வந்து நிற்கிற தள்ளிப்போ. நான் அவங்க ஏன் வந்து முன்னாடி இப்படி டான்ஸ் ஆடி காட்டுறேன். நான் வேலைக்கு போகிறேன். அங்கே போகிற இடத்துல என் கூட வேலை செய்கிற கலீக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? புது ட்ரெஸ் பார்த்த உடனே அக்கா புது ட்ரெஸ் அக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் நல்லா இருக்கா, இந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படியெல்லாம் கேட்பேன். உடனே அவங்க பாராட்டுறாங்க. என் மனசு என்ன தோணுன்னா, இந்த மனுஷன் முன்னாடி காலையில் நின்று காமிச்சேன்னு இந்த மனுஷன் கண்ணுலையே விழலையே. சரி, ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு. பல நாட்கள் இப்படி நடக்கும்போது, பல நாட்களும் கண்டுக்காமல் விடும்போது நான் என்னோடய கொலீக்ஸ்கிட்ட இருந்தே எனக்கு பாராட்டு கிடச்சிட்டே இருக்கு. என்னோடய கொலீக்ன்ற போது வெறும் பெண்கள் மாத்திரம் என்னோட வேலை செய்கிறவங்க இல்லை, யாரும் வேலை செய்வாங்க. ஒரு லேடி பாராட்டும் போது இன்னொரு மேன் என்ன பண்ணுவாங்க? சும்மா இருக்க மாட்டாங்க. மேம் நல்லா இருக்கு மேம், சூப்பராக இருக்கு மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ல தான் செய்வாங்க, தப்பு கிடையாது. ஆனால் என் மனசுக்கு என்ன தோணுன்னா, இந்த மனுஷனுக்கு கண்ணில் படுது, அந்த மனுஷனுக்கு படலை. பல நாட்கள் ஆன உடனே நான் யார் கூட ட்ரெஸ் மாற்றின உடனே யார்கிட்ட காமிக்கணும்னு நினைப்பேன்? வேலை செய்கிற இடத்துல. யார்கிட்ட நிறைய பேசணும்னு நினைப்பேன்? என்னை பாராட்டுறவங்க கிட்ட. ஒருவேளை அவர் தப்பாக கூட நினச்சிருக்க மாட்டார், ஆனால் எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு ஆசையாயிடும். ஏன்னா அவர் தான் என்ன பாராட்டுறார். இப்படியே போக 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 தான் என்ன ஆயிடுது? நம்ம விழ ஆரம்பிக்கிறோம். தயவு செய்து உங்கள் துணையை நீங்கள் அந்த அன்பின் மொழியை கொடுக்காம விட்டுறாதீங்க. உங்கள் துணையை பாதுகாப்பு இல்லாமல் இந்த உலகத்துக்கு அனுப்புறீங்க. நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை, நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவர் உங்கள் தலையில் அதை வச்சுருக்கிறார், நீங்கள் அதை செய்யணும். ஓகே, அதனால் விட்டுறாதீங்க. கையில் பிடிக்கலாமா? ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே,
நாங்கள் எப்படி அன்பு கூறணும்னு நீங்கள் சொல்லித்தரீங்களே கத்தாவே, அதுக்காக வேண்டி உமக்கு நன்றி கத்தாவே. தேவரீர், எங்களுக்கு சுபாவ அன்பு இல்லை கத்தாவே. நாங்கள் சுயநலமானவர்களாக இருக்கிறோம். ஆனால் நீர் எங்களை அனாதி அன்பினால் நேசித்திருக்கிறீர். காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொள்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை கத்தாவே. உம்முடைய பிள்ளைகளான நாங்கள் இந்த அன்பை எங்கள் துணைக்கு காட்ட எங்களுக்கு கிருபை தாங்க சாமி. ஏசப்பா, எங்கள் துணைக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் செய்ய எங்கள் அனைவருடைய இருதயத்தையும் நீங்கள் கத்தாவே நீங்கள் ஸ்டர் பண்ணுங்க கத்தாவே. எங்களுடைய இருதயத்தை நீங்கள் கத்தாவே நீங்கள் உற்சாகப்படுத்தி நாங்கள் செய்வதற்கு வேண்டிய அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு வேளை எங்கள் மனசில் பல கோபங்களோ பல வெறுப்புகளோ இருந்தால் இந்த நேரத்தில் நீர் அதை எடுத்து போட்டு நாங்கள் எங்கள் துணையை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க சாமி. நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.